அஸ்ஸலாம் அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி, பேச்சுலர் கூட செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு சட்டியை எண்ணெயை காய வச்சுட்டு சோம்பு போட்டு பொரிய விட்டுறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்த அளவுக்கு போதும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். அது வதக்கி முடியவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுருவோம். இது என்ன குழம்பு அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள். பேச்சுலர் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். நார்மலா நான் கடையில கிடைக்கிற பொடிகள் வச்சு தான் செய்ய போறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நான் வீட்டுல அரைச்ச பொடியில தான் செய்யறேன். நீங்க கடையில வாங்கி அந்த பொருள்லயே செஞ்சிடலாம். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஆனா இந்த மெத்தட்ல செய்யுங்க, ரொம்ப டேஸ்டாவும் ருசியாவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம தனி மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இது நாங்கள் வீட்டில் மிஷினில் காய போட்டு அரைச்சி வச்சது. நீங்கள் கடைகளில் வாங்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து மஞ்சத்தூள் நான் சீரகம் போட்டு அரைப்பேன். அது ஒரு 3/4 ஸ்பூன் போடுறோம். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுறோம். அதுக்கடுத்து மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் ஒரு ஃபுல் ஸ்பூனு அந்த அளவு போடுங்க. நாங்க காரம் கம்மியா சாப்பிட்றனால நான் 1 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்க 1 ஸ்பூனு இல்ல 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் கூட போடலாம். ஏன்னா நான் இது கொஞ்சம் நிறைய குழம்பு தான் வைக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் இது எல்லாம் போட்டு நீங்க நல்லா சிம்லயே வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல சிம்லயே வதக்குனீங்கன்னா அந்த மசாலா எண்ணெயிலே வதங்கும். இந்த பச்சை வாசனைலாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நல்லா பொடியா கட் பண்ணி வச்சதை அது கூட போட்டுக்கலாம். அந்த மசாலாவோடயே என்ன பண்ண போறோம், அந்த தக்காளியும் நல்லா வதக்கி கொடுக்க போறோம். அந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். அடுப்பை எப்போதுமே ஃபுல்லா வச்சிடாதீங்க, சிம்லயே வச்சிருங்க. இது ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்னு நினைக்க வேணாம். இந்த குழம்பு சீக்கிரமே ஆயிரும். ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. டக்குன்னு சிம்ல வச்சுட்டே இதை வதக்கலாம். ஒன்றும் லேட்லாம் ஆகாது. நீங்க வேற வேலை பார்த்துக்கிட்டே கூட நீங்க இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியா சிம்பிளா தானே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால இன்னொரு வேலை பார்த்துட்டே நம்ம இந்த குழம்பு ஈஸியா செய்யலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறோம். அந்த மசாலா கருகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம். நல்லா வதக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம போட்டுருவோம். உப்பு போடையில இன்னும் நல்லா வதங்கும். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மொத்த உப்புமே போட்டாச்சு. அப்பதான் அந்த கொலப்படி வராது. காய்க்கு தனியா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்கு பதிலா நம்ம இந்த குழம்பு நம்ம எவ்வளவு வைக்க போறோமோ அந்த அளவுக்கு நம்ம மொத்தமா போட்டோம்னா அந்த அளவுக்கு நமக்கு கொலப்படி இல்லாம நீட்டா இருக்கும். இது நல்லா இப்ப வதங்கியாச்சு. இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சு, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட போறோம், கத்தரிக்காய் போடுவோம். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் போடுங்க. கத்தரிக்காய் வேணா போடுங்க, பீக்கங்காய் போடலாம், புடலங்காய் போடலாம், சொரக்காய் போடலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு போடலாம். இன்னும் என்ன காய், காலிஃப்ளவர் கூட போடலாம். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய போடுங்க. கேரட் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் நீங்க. நல்லாதான் இருக்கும். இந்த இந்த குழம்புல டேஸ்ட் குறையாது. அந்த கத்தரிக்காவும் மசாலாவோட நல்லா வதக்கி கொடுங்க. அந்த மசாலாலே அந்த கத்தரிக்காய் நல்லா ஒரு 3/4 வேக்காடு வேகணும். சிம்லயே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கத்தரிக்காய் ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம்
இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம ஊத்திரலாம். எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திரலாம். அவ்வளதான் கொதிக்கட்டும். நம்ம தண்ணி நெறைய ஊத்தியாச்சு. இப்ப என்ன பண்ணிடலாம், நல்லா மூடி வச்சிரலாம். அது பாட்டுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது வந்து என்ன குழம்புனா, முட்டை குழம்பு தான். ரொம்ப சிம்பிளான முட்டை குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு முட்டை அவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தேவையான முட்டைகள் வந்து அவிச்சுட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு தேவையானது ஒரு 4 பத்த தேங்காய் மட்டும் ஊத்துங்க. விருப்பம் இருந்தா தேங்காய் ஊத்துங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஆனா இதுக்கு தேங்காய் ஊத்துனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றனால தான் நான் தேங்காய் ஊத்துறேன். ரொம்ப வேணாம். ஒரு 4 பத்த அளவு ஊத்துங்க. நல்லா நெய்ஸா அரைச்சு, அந்த கொதிக்கிற குழம்போட நம்ம ஊத்தி விட்டுறலாம். இந்த தேங்காய் ஊத்தையில என்ன ஆகும்னா, கொஞ்சம் வந்து குழம்பு வந்து திக்காகும். அதுக்காக தான் இத ஊத்துறது. இது முட்டை குழம்புங்கல அப்படியே ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா இருக்கணும். நம்ம அதுக்காக தான் இந்த தேங்காய் ஊத்துறோம். ஆனா தேங்காய் விருப்பம் இருந்தால் தான் ஊத்தணும். இல்லாட்டினா தேவையில்ல. நீங்க தேங்காய் ஊத்தாம கூட செஞ்சுக்கங்க. இப்ப தேங்காய் கழுவி கிழுவி தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு தனியா என்ன பண்ணிறோம், முட்டை தனியா அவிச்சுக்கணும். ஆனா அதுல கொத்தி ஊத்துறதுக்காக 4 முட்டைய நம்ம எடுத்து வச்சிருக்கோம். உடைச்சு ஊத்தி. இப்ப தேங்காய் ஊத்தியாச்சுல, இந்த குழம்பு என்ன பண்ணட்டும், நல்லா வந்து கிண்டி விட்டுருவோம். இது கொதிக்கட்டும். அவ்வளோதான். இத வந்து நம்ம மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இது நல்லா மடமடன்னு கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். தேங்காய் ஊத்தி நீங்க அதிக நேரம் கொதிக்க விட வேணாம். ஏற்கனவே நம்ம மசாலா வதக்கி ரொம்ப நேரம் கொதிச்சிருச்சு. அதனால தேங்காய் ஊத் அதனால தேங்காய் ஊத்தி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டா போதும். இப்ப இந்த முட்டைய ஏன் நம்ம கிண்ணத்துல கொத்தி வச்சிருக்கோம் அப்டின்னா, நார்மலா வந்து நம்ம அப்படியே உடைச்சு ஊத்தையில முட்டை ஓடு குழம்புல விழுகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுனா வந்து நம்ம கிண்ணத்துல ஊத்தி வச்சுட்டோம்னா, நமக்கு முட்டை ஓடு ஏதாவது விழுந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டே ஊத்தலாம். அப்படி ஊத்துறது தான் ரொம்ப நல்லது. டைரக்ட்டா முட்டைய உடைச்சு குழம்புல ஊத்துறதுக்கு பதிலா, இந்த மாரி இந்த மாரி கிண்ணத்துல ஊத்தி வச்சு ஊத்தையில நமக்கு வந்து சுத்தமாவும் இருக்கும். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணிருவோம், இந்த உடைச்சு வச்சிருக்கிற முட்டைய அப்படியே மெதுவா ஊத்தி விடுங்க. பொறுமையா ஊத்தி விட்டுட்டு, அத எதுவுமே இப்ப உள்ள கரண்டி கிரண்டி எதுவுமே விட்டுறாதீங்க. அப்படியே சிம்ல இருக்கட்டும். பெருசா வைக்காதீங்க. பெருசா வச்சீங்கன்னா, முட்டை வந்து ரொம்ப கொதிச்சு எல்லாம் அந்த குழம்போட குழம்பா அப்படியே கலந்துரும். இப்ப நம்ம அப்படியே பொறுமையா சிம்லயே வச்சுட்டு, நம்ம அப்படியே மூடி வச்சுருங்க. இது ஒரு கரெக்ட்டா ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். 5 நிமிஷத்துல சூப்பரா முட்டை வெந்திருக்கும். பாருங்க சிம்லயே தான் கிடக்கு. பெருசாலாம் இல்ல அடுப்பு. இப்ப 5 நிமிஷம் ஆயிருச்சுன்னு தான் நம்ம இப்ப தொறந்து பார்க்குறோம். இங்க பாருங்க முட்டை அப்படியே அப்படியே அலாக் அலாக்கா அப்படியே தனியாவே இருக்கு பாருங்க. குழம்போட வந்து மிக்ஸ் ஆகல. அந்த முட்டை நம்ம ஊத்துன முட்டை அப்படியே அழகா ஊத்துன மாரியே அப்படியே வெந்து போய் நிக்குது பாருங்க. இந்த மாரி தான் இருக்கணும். முட்டை குழம்பு அப்படின்னாலே, நம்ம ஊத்துற முட்டை அப்படியே கலங்காம அப்படியே நிக்கணும். அது அப்படியே அழகா அந்த குழம்போடயே நல்லா வெந்திருக்கும். ஆனா இந்த முட்டை வந்து எடுத்து சாப்பிடையில சூப்பரா இருக்கும். ருசியா இருக்கும். இந்த உடைச்சு ஊத்துன முட்டைய நார்மலா நீங்க குழம்புகள்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த இந்த மாரி அவிச்ச முட்டைய விட, எனக்கு அந்த உடைச்சு ஊத்துன முட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து வச்சு நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிடையில நல்லா இருக்கும். ருசியா இருக்கும். இவ்வளவுதான் இப்ப நம்ம அவிச்சு வச்சிருந்த முட்டையும் உரிச்சு உள்ள போட்டுட்டோம் நம்ம. இப்ப கொஞ்சம் அடுப்ப பெருசா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம உடைச்சு ஊத்துன முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ அதுக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுருவோம். இது ரொம்பலாம் கொதிக்க வேணாம். மூடி வச்சு இன்னும் ஒரு 2, 3 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப நேரம் அப்படின்லாம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த முட்டை குழம்ப வந்து நீங்க வந்து என்ன எது எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான்.
2 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம எடுத்துட்டோம். இனிமே இந்த குழம்ப வந்து ஆஃப் பண்ணிற வேண்டியதுதான். சாப்பாட்டுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எந்த சாப்பாட்டுக்கும் இத வச்சு சாப்பிட, தொட்டுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷா நீங்க இடியப்பத்துக்கு கூட சூப்பரா இருக்கும் இது. இந்த முட்டை குழம்பு. நீங்க ரொம்ப சிம்பிள் தான். வெறும் மல்லித்தூள், மஞ்சத்தூள், மொளகாத்தூள் போட்டு ரொம்ப சிம்பிளா ஈஸியான முட்டை குழம்பு. நீங்க எந்த வகை காய்கறி வேணாலும் அதோட போட்டு செய்யலாம். நல்லாருக்கும். இல்ல காயே போடாம செஞ்சாலும் சூப்பரா இருக்கும். இவ்ளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.